மீரிகம் என்ற அழகிய கிராமத்தில் யூசுப், மினோலி, ரவீந்திரன் மற்றும் அவர்களது நண்பர்கள் வரவிருக்கும் வெசாக் பண்டிகைக்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டிருந்தனர். விளக்குகள் வடிவமைக்கப்பட்டு, உணவு கடைகள் அமைக்கப்பட்டு, தெருக்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இந்த ஆயத்தங்களுக்கு மத்தியில் பழைய கோவிலின் சுவற்றில் தேய்மான அடையாளங்கள் இருப்பதையும், ஒரு காலத்தில் கிராமத்தின் பெருமையாக இருந்த சமுதாய பூங்கா தற்போது புட்கள் வளர்ந்து கவனிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டிருப்பதையும் அவர்கள் கவனித்தனர். வெசாக் காலத்துல கோவில், பூங்காக்கள் இத்தகைய நிலையில இருக்கிறது வருத்தமா இருக்கு. அவற்றை மீட்டெடுக்க நிதியோ அல்லது போதுமான மனித வளமோ இல்லை என்று எங்கள் பெரியவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஏன் நாம எல்லாரும் சேர்ந்து அதை புதுப்பிக்க கூடாது? என்ன இருந்தாலும் இது நம்ம சமூகம். உத்வேகமடைந்து அவர்கள் கிராம தலைவரும் அவர்களின் சமூகத்தில் மரியாதைக்குரிய நபரான திரு பெரேராவை அணுகினர். குட் மார்னிங் வருங்கால இளைஞர்களே. குட் மார்னிங் பெரேரா மாமா. மாமா, நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம், வெசாக்கிற்கு கோவிலையும் பூங்காவையும் புனரமைக்க நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா என்ன? உங்களோட முன்முயற்சி என் மனசுக்குள்ள சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. சமூக அக்கறை, சேவை என்பது பிரச்சனைகளை அடையாளம் காண்றது மட்டுமல்ல, அவற்றை நிவர்த்தி செய்வதும் கூட. மேலும் இது உடல் சார்ந்த பணிகள் மட்டுமல்ல, சமூகத்தை ஒன்றிணைத்தல், வளங்களை திரட்டுதல் மற்றும் ஒருங்கிணைந்து செயற்படுதலும் கூட. சிரமதான பிரச்சாரத்தை நடத்தினால் என்ன? கோயிலை புதுப்பிக்கிறதுக்காக நாம நன்கொடைகளை சேகரிக்கலாம் மற்றும் பூங்காவிற்கு புத்துயிர் அளிக்க கிராம மக்களை ஒன்று திரட்டலாம். மேலும் ஒரு விஷயத்த நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, கனமான பணிகள்ல ஈடுபட முடியாதவர்களை கூட ஒரு பாத்திரத்தை வகிக்க முடியும். அவர்கள் கதைகளை பகிர்ந்து கொள்ளலாம், ஞானத்தை வழங்கலாம் அல்லது புத்துணர்ச்சியுடன் உதவலாம். எங்கள் சமூகத்துல ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. திரு பெரேராவின் ஊக்கத்துடன் மூவரும் ஊர் மக்களை திரட்டினர். அவர்கள் கோவிலை சீர் செய்து பூங்காவை அழகாக நிறுவினர். பூங்கா ஒரு காலத்தில் கைவிடப்பட்டிருந்தது. ஆனால் வெசாக் விளக்குகளின் சூடான ஒளியின் கீழ் இப்போது மகிழ்ச்சியான கதைகள் நிறைந்த புத்துணர்ச்சியூட்டும் சமூக உணர்வால் நிரம்பி வழிகிறது. இது கட்டமைப்புகளுக்கு புத்துயிர் அளிப்பதை விட மேலானது. இதன் மூலம் நமது சமூக மக்களின் உள்ளத்தில் புத்துணர்ச்சி ஏற்பட்டுள்ளது. எங்களோட சமூகத்துக்கு சேவை செய்வதில் நாம் உறுதியான கட்டமைப்புகளை மட்டும் உருவாக்கல, ஒற்றுமை மற்றும் கூட்டு வளர்ச்சிக்கு அடித்தளத்தையும் அமைக்கிறோம்.